ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஹாப்பியஸ்ட் சீசன் மூவில 4வது பாகத்தை பார்க்க போறோம். நான் இந்த கதையை இன்னைக்கு அபி சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பர் என்கிட்ட ஸ்பேஸ் வேணும்னு சொன்ன போது நான் ஓகேன்னு போல்டா சொல்லிட்டு அவளோட அந்த வார்த்தை என்னை காயப்படுத்துச்சு அப்படிங்கறத ஒண்ணு. ஏன்னா என் வாழ்க்கையில எனக்குன்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னா அதை நான் ஹாப்பரையும் அவளோட காதலையும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஹாப்பரால மட்டும் எப்படி இவ்வளவு ஈஸியா பிரேக் வேணும்னு கேட்க முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு எனக்கு கோபத்துல கண்ணீரும் அழுகையும் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ கரெக்டா ஜானும் கால் பண்ணுவேன். அங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்க அப்படி ஹாப்பரப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டான் பாருங்க. அப்ப நான் இப்ப நீ தாண்டா வாங்க போறேன். ஹாப்பர் என்ன அவன் ஃபேமிலி கிட்ட ஒரு லெஸ்பியன் கூட சொல்லல, நீ அவன் சொல்லுவான்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்ல. அப்ப ஜான் என்னாச்சு அப்படின்னு கேட்டான். அப்ப நான் நேத்து மால்ல என்ன திருடின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த ஹாப்பரோட மொத்த ஃபேமிலியும் என்ன ஒரு கிரிமினலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஜான் கமான் இதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னான். அப்ப நான் இல்ல ஜான் இன்னும் முடியல, எல்லாத்துக்கும் மேல இந்த ஹாப்பர் என்ன விட்டுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்கு, அதை கூட பொறுத்துக்கலாம். விடிய காலம் 2 மணி வரை அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்துட்டு வந்திருக்கு. பட் அதை பத்தி நான் கேட்டா என்கிட்ட யாரோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. பத்தாதுக்கு எங்க ரிலேஷன்ஷிப்ல பிரேக் வைக்கணும் வேற கேக்குறான். சரி இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு கிளம்பலாம்னு நினைச்சா ஃபெஸ்டிவல் டைம்னால என்னால ஒரு கேப் கூட புக் பண்ண முடியல. வெறும் 4 நாள் தான். இந்த 4 நாள்ல என்னோட வாழ்க்கையை மொத்தமா மாறின மாதிரி இருக்கு ஜான். இதுக்கு தான் நான் அந்த கிறிஸ்துமஸ் இருக்கிறேன். இதெல்லாம் நினைச்சாலும் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப சொல்ல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். அப்ப ஜான் அபி ஃபர்ஸ்ட் நீ லைட்டா வெளியே போய் கொஞ்சம் மூச்சு இழுத்து விட, அப்புறம் நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலை கட்பாடு. பட் எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனையும் ஜான் கிட்ட கொட்டினதுனால என்னமோ என்னோட கோபமும் லைட்டா குறைய ஆரம்பிச்சது. அப்புறம் நானும் ஜான் சொன்ன மாதிரி வெளியே போலன்னு முடிவு பண்ணி ரயிலுக்கு கால் பண்ணி அவ கூட கிளம்பினேன். ஆமாங்க, ஹாப்பரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். முதல் நாள் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே அவளை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்ட்டியில மறுபடியும் ரயில நான் மீட் பண்ணேன். அன்னைக்கு ஹாப்பர் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியா இருந்தா. அப்ப நான் தனியா நிக்கிறத பார்த்து அவங்களே என்கிட்ட வந்து பேசினேன். ஜஸ்ட் கேஷுவல் டாக் மட்டும்தான். அதுக்கப்புறம் எனக்கு திருடின்னு பட்டம் கொடுத்துட்டு ஹாப்பர் அவ ஃபேமிலி கூட டின்னருக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் அன்னைக்கு ரயிலையும் நான் மறுபடியும் யதார்த்தமா மீட் பண்ணேன். பட் அந்த மீட்டிங் எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாக காரணமா இருந்துச்சு. அன்னைக்கு நான் ரொம்பவே மனசோடைஞ்சு போயிருந்தேன். கண் கலங்க ஹாப்பர் டின்னர் முடிச்சுட்டு கால் பண்ணுவா, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவளுக்காக வெயிட் பண்ணி ரோட்ல சுத்திட்டு இருந்தேன். அப்பதான் நான் யதார்த்தமா ரயிலையும் மீட் பண்ணேன். நான் கண் கலங்கி இருக்கிறத வச்சு எனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைச்சு ஹாப்பர் எங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப நான் அவ டின்னருக்கு போயிருக்கா அண்ட் கொஞ்ச நேரத்துல நாங்க மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரிங்க் பண்ணணும் போல இருக்கு, உனக்கு அப்படி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்ப ரயிலையும் ஒரு பார் கூட்டிட்டு போனோம். அங்க நாங்க 2 பேருமே எங்களுக்கு காமனான ஹாப்பரை பத்தி சில விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். அப்பதான் ஹாப்பர் பண்ண சேட்டைகளையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரயிலி அவளோட ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹாப்பர் ரயிலுக்கு பண்ணது அண்ட் இப்ப அவ நடந்துட்டு இருக்க விதம் இது எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்கும் போது அப்ப அது எனக்குள்ள இருந்த பயத்தையுமே அதிகமாக்குச்சு. அப்ப ரயிலி அபி அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே பயந்தா போலிதான். பட் ரொம்ப நல்லவன். உன்னை என்னை விட அதிகமாவே காதலிச்சிட்டு இருக்கு. என்னால அதை கண்ணை பார்த்தாலே சொல்ல முடியுது. நீ ரொம்ப லக்கிதான் அப்படின்னு சொன்ன. ரயிலி அப்படி சொன்னது நிஜமாவே அந்த நேரத்துல ரொம்பவே ஆறுதலா இருந்தது. அதுக்கப்புறம் ஜாலியா சிங்கரோட சேர்ந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் ஹாப்பர் எனக்கு மெசேஜ் பண்ணி பார்ட்டிக்கு வர சொன்ன. அதுக்கப்புறம் பார்ட்டில இருந்து எனக்கும் ஹாப்பருக்கு நடந்த ஃபைட் வரைக்கும் தெரியும்ல. ரயிலி கிட்ட இந்த ஹாப்பர் காது மேலே அடிச்சு சரி பண்ண ஏதாவது ஐடியா இருந்தா கொடு அப்படின்னு கேட்கலான்னு போ. எல்லாத்தையும் கேட்டுட்டு ரயிலி ஹாப்பருக்கு கொஞ்சம் டைம் போட மேபி இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பார்ட்டிஸ் இது எல்லாத்தையும் நிஜமாவே அவளால் அவாய்ட் பண்ண முடியாம இருந்திருக்கலாம்.
எனக்கு என்னமோ இந்த கிறிஸ்மஸ் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் தான் தோணும். ஓகே, பாட்டி கிஃப்ட் வாங்கியிருக்க மாட்டல அப்படின்னு சொல்லி கிஃப்ட் வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண. அப்படி கிஃப்ட் வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் போதே ஹாப்பர் எனக்கு மெசேஜ் பண்ண, ஐம் ரியலி சாரி அபி, காலையில நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியல, நம்ம பேசலாம் அபி, ஐ லவ் யூ அப்படின்னு நினைப்பேன். ஹாப்பர் மெசேஜை பார்த்தது நான் குஷி ஆயிட்டேன். ரயிலு கிட்ட காட்டிட்டேன், கண்டிப்பா பேசலாம் ஹாப்பர், ஐ லவ் யூ டூ அப்படின்னு ரிப்ளை பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனதுமே டென்ஷனுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னை பார்த்தது ஹாப்பர் அம்மா, உங்களோட ஒரு ஜொல்லோட அடையாளத்தை பத்தி என்கிட்ட சொல்லி, அதை நீ பார்த்திருக்கிறியா அபி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் இல்லைன்னு சொன்னதும், அப்ப அது பத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இல்ல அபி டென்ஷன் ஆகாத அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்ததா ஹாப்பர் வந்தவ ஹாய் சொல்லி பேசுவான்னு பார்த்தா, எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்டேன். நானும் பாட்டி கிஃப்ட் வாங்கிட்டு வர போனேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப ஹாப்பர், கிஃப்ட் வாங்க மட்டும்தான் போனேன் அப்படின்னு உள்குத்தோட என்னை பார்த்து முறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்ப நான் என்னன்னு கேட்கலன்னு போனேன். அதுக்குள்ள ஹாப்பர் அம்மா வந்து அவளை கூப்பிடவும் அவளும் கிளம்பிட்டான். அப்புறம் பாட்டி கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஹாப்பர் மட்டும் முறைக்கிறத நிறுத்தவே இல்லை. ரயிலையும் பாட்டிக்கு வந்திருந்தோம். ரயிலி என்னை பார்த்ததும் என் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருந்தேன். என் பக்கத்துல ரயில் நிக்கிறத பார்த்ததும் ஹாப்பர் இன்னும் சூடான மாதிரி தெரிஞ்சது. ஆக்சுவலா நான் ரயிலி கூட கிஃப்ட் வாங்கிட்டு வரும்போது ஹாப்பர் பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஸ்பேஸ் வேணும்னு கேட்டு ஹாஃப் டே கூட ஆகல, அதுக்குள்ள நான் ரயிலி கூட சுத்த ஆரம்பிச்சுட்டேன்னு நினைச்சு என் மேல கோபமா இருந்திருக்கு. பட் எனக்கு அவ பார்த்ததெல்லாம் தெரியாதுல்ல. சோ அவ ஏன் இப்படி பண்றா, ஏன் என்ன வேண்டாம் வெறுப்பா பார்த்துட்டு இருக்கா, ஒருவேளை அவ ஸ்பேஸ் வேணும்னு சீரியஸா தான் கேட்டிருப்பாளோ அப்படின்னு நினைச்சு எனக்கும் டென்ஷன் ஏறிட்டு இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து காணரும் வந்தான் பாருங்க. அவனை பார்த்ததும் இவ்வளவு நேரம் உராங்குட்டா மாதிரி இருந்தவன் ஹே கார்னர் அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம அவனை தொட்டு பேசி சந்தோஷப்பட ஆரம்பிச்சு. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னால அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல. சோ நேரம் அவகிட்ட போய் ஹாப்பர் இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். அப்ப ஹாப்பர் என் பின்னாடியே ரொம்ப கோடி வந்து, அபி ப்ளீஸ் வெயிட், நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்ன. அப்ப இல்ல ஹாப்பர், என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், நீ உன் கார்னர் கூட என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு சொன்ன. அப்ப ஹாப்பர், என்ன அபி பேசுறேன், நான் அவனை இல்ல ஒன்னதான் காதலிச்சிட்டு இருக்கேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொன்ன. அப்படின்னா அப்ப இதெல்லாம் என்ன ஹாப்பர், ஏன் இப்படி பண்ற, ஏன் உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டேன். அப்ப ஹாப்பர், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அபி, நான் கார்னர் கூட சுத்தினா நீ ரயில் கூட சுத்திட்டு இருக்க, அவ்வளவுதான் உனக்கு ஏன் மேல உள்ள காதலா அப்படின்னு கேட்டேன். அப்பனா லுக், இதுல ரயில் இழுக்காது, அவளுக்கு எனக்கு நட்பை தாண்டி எதுவுமே கிடையாது, பட் அது உருவாகும் நீ தான் நடி காரணம், நீ மட்டும் உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்த இதுல எதுவுமே நடந்திருக்காதுல்ல, பட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை எல்லார்கிட்ட இருந்து மறைச்சு ஒளிச்சு வைக்க பாக்குறல, இது எவ்வளவு பெயினா இருக்குன்னு எனக்கு தெரியுமா ஹாப்பர் அப்படின்னு கேட்டேன். அப்ப ஹாப்பர், நான் ஒன்றே இல்ல அபி, என்ன நானே மறைச்சு வச்சிட்டு இருக்கேன், நீ சொல்ற மாதிரி அது அவ்வளவு ஈஸி கிடையாதுடி, எனக்கு தெரியும் என்னால நீ நிறைய கஷ்டப்பட்டு இருக்க, பட் அவங்க என் பேரண்ட்ஸ் அபி, எனக்கு பயமா இருக்கு அபி, ரொம்ப பயமா இருக்கு, எங்க நான் யாருன்னு சொன்னா அவங்களை இழந்துருவோன்னு பயமா இருக்கு. அண்ட் எனக்கு இதுவும் தெரியும் அபி, ஒருவேளை நான் சொல்லணும் நான் உன்னை இழந்துருவேன், பட் என்னால உன்னை இழக்க முடியாது அபி, எனக்கு நீங்க 2 பேருமே வேணும் அப்படின்னு அழுதான். அப்ப நான் அவ பக்கத்துல போய், இல்ல ஹாப்பர், நீ என்ன இழக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ஹாப்பர், பட் எங்க நீ என்னை விட்டு கொடுத்துருவேன்னு பயமா இருக்குடி அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ண. அப்ப ஹாப்பர், இல்ல அபி, உன்னை நான் நிச்சயமா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன கிஸ் பண்ண வந்தேன். பட் அப்ப கரெக்டா ஹாப்பரோட அக்கா அவங்களோட 2 வாழை தேடிக்கிட்டு அங்க உள்ள வந்துட்டாங்க. ஹாப்பர் என்ன கிஸ் பண்ண வந்ததையும் பார்த்துட்டாங்க. जब नजर से